பக்தி ஒளி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். அடுத்ததாக மாங்கல்யத்துல நம்ம என்னென்னலாம் சேர்க்கலாம், என்னென்ன சேர்க்க கூடாது. திருமாங்கல்யம் விசேஷமானது. திருமாங்கல்யம் அப்படிங்கிறது ஒருத்தருக்கு மாங்கல்ய பலம், மாங்கல்யம் ஒருத்தருக்கு ஏறுறது அப்படின்னு சொன்னா அதை விட ஒரு பெரிய ஒரு விஷயம் வேற எதுவுமே இல்லை. இந்த திருமாங்கல்யத்துக்குன்னு ஒரு பெரிய ஒரு விஷயமே இருக்கு. அதாவது இந்த திருமாங்கல்யம்ங்கிறது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அவர்களுடைய சம்பிரதாயப்படி மாறும். அவரவர்கள் சம்பிரதாயப்படி சில பேருக்கு பாத்தீங்கன்னா எம்ல இருக்கும், சுவாமி அம்பாள் இருக்கும். சில பேர் பாத்தீங்கன்னா பெருமாள் மாதிரி போட்டிருக்கோம். ஒவ்வொருத்தருக்கும் அவங்களுடைய சம்பிரதாயப்படி அந்த திருமாங்கல்யமானது இருக்கும். ஸோ அந்த திருமாங்கல்யத்தை நம்ம எப்படி நம்ம அணிஞ்சுக்கிறது, அது அணிந்து கொள்றதுனால அதுல என்னென்ன பொருள் நம்ம இருக்கணும், என்னென்னலாம் இருந்தா நமக்கு அந்த திருமாங்கல்யம் நமக்கு நல்ல பலம், மாங்கல்ய பலம் நமக்கு இருக்கும் அப்படிங்கிறது சில விஷயங்கள் இருக்கு. இதுதான் இருக்கணும் அப்படிங்கிறது இருக்கு. சில பேர் திருமங்கல்யத்துல ஒரு திருமங்கல்யம் போடுவாங்க, சில பேருக்கு 2 போடக்கூடிய பழக்கம் இருக்கும், சில பேருக்கு 3 திருமங்கல்யம் வரைக்கும் போடுற பழக்கம் இருக்கும். அப்ப அந்த 3 திருமங்கல்யம் போடும்பொழுது இதுல நம்ம சேர்க்க வேண்டியது அப்படின்னு சொன்னா ஞானக்கொடா சேர்க்கலாம், பவழம் சேர்க்கலாம். இடியை தாங்கக்கூடிய ஒரு பக்குவம் பாத்தீங்கன்னா பவழத்துக்கு இருக்கு. அந்த பவழம் போட்டுக்கலாம். அதே போல மாங்காய் சீப்பு போட்டுக்கலாம். சில பேர் அந்த துளசி போட்டுப்பாங்க, வில்வம் மாதிரி போட்டுப்பாங்க. ஸோ இதெல்லாமே பாத்தீங்க அப்படின்னு சொன்னா மாங்கல்யத்துல சேர்க்கக்கூடிய ஒரு விஷயம். இதெல்லாமே மாங்கல்யத்துல நம்ம சேர்க்கலாம். அப்போ சேர்க்கக்கூடாத விஷயம்னு ஏதாவது ஒண்ணு இருக்கா அப்படின்னு சொன்னா இருக்கு. நீங்க திருமாங்கல்ய நீங்க அதை ஒரு கயரா போட்டுண்டாலும் சரி, அல்லது நீங்க கொடியா நீங்க தங்கத்துல பண்ணி போட்டுண்டாலும் சரி, நீங்க போடக்கூடாதது பாத்தீங்கன்னா கருகுமணி போடக்கூடாது, ஊக்கு போடக்கூடாது. பின் இருக்கு பாத்தீங்களா, சேஃப்டி பின் வச்சிருக்கோம் பாத்தீங்களா, அது சனி பகவான் இரும்பு இல்லையா, அதை என்ன பண்ணுவாங்க அதுல போட்டுப்பாங்க, அந்த தாலியோட சேர்த்து போட்டுப்பாங்க. அந்த மாதிரி போடும்போது அது என்ன ஆகுது, கணவருக்கு ஆயுள் குறைவு, 2வது விபத்து. உங்களுடைய கணவர்மார்களுக்கு அவங்களுக்கு ஒரு விபத்து ஏற்பட்டுடும். அவங்களுக்கு ஏதாவது ஒரு விபத்து ஏற்பட்டு ஒரு 2 மாசம் வீட்டுல இருக்கிற மாதிரி, அவருக்கு ஆயுள் குறைவு, அவருக்கு செய்யக்கூடிய தடங்கள் நிறைய வந்துடும். ஏன்னா நீங்க தான் மாங்கல்யத்துல ஊக்கு போட்டு இருக்கீங்களே, பின்னு போட்டு ஒரு சில பேர்லாம் பாருங்க 4 பின் 5 பின் தொங்க விட்டுருப்பாங்க. அது பாத்தீங்கன்னா நமக்கே என்னடா ஒரு பின்னு கொடுங்க அப்படின்னு சும்மா நம்ம கேட்கணும்னு வச்சுக்கோங்களேன், அவங்க எடுக்கிறதே பாத்தீங்கன்னா திருமாங்கல்ய சரடுல இருந்து தான் எடுத்து கொடுப்பாங்க, அதுலதான் அவங்க போட்டிருப்பாங்க. ஏன்னா அந்த மாதிரி அது மிகவும் தவறான ஒரு விஷயம். சரி, எல்லாருமே இப்போ மஞ்சள் கயிறுல நம்ம தாலி போடுறோம், சரி நம்ம கொடியில போடுறோமே, நம்ம கொடியில போடும்பொழுது நம்ம எப்படி, ஆனால் மஞ்சள் கயிறுல போடுறதுதான் விசேஷம். அப்ப நீங்க கொடியிலேயே நீங்க போடுறதா இருந்தாலும் அந்த ஜாயிண்ட் இருக்கு பாத்தீங்களா, அதுலயாவது கொஞ்சம் மஞ்சள் கயிறு இருக்கணும். அந்த மஞ்சள் கயிறோட சேர்ந்து அந்த திருமாங்கல்யம் அணிந்திருக்கிறதே பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அவ்வளவு ஒரு விசேஷமானது. ஒரு கோவிலுக்கு போறோம், ஒரு குங்கும அர்ச்சனை பண்றோம், அம்பாளுக்கு குங்குமம் கொடுக்குறாங்க. 3 இடத்துல நம்ம குங்குமம் வச்சுக்கணும். நெத்தி சுட்டு மேலே வச்சுக்கணும், நடுவுல வச்சுக்கணும், திருமங்கல்யத்துல வச்சுக்கணும். அதுக்குதான் நமக்கு மாங்கல்யம் கட்டுறது. 3 திருமங்கல்யம் இருக்கணும். 3 திருமங்கல்யத்துல திரும்பி அவங்க வச்சுப்பாங்க. 3த்துல வச்சு கண்ணில் ஒத்திப்பாங்க. எனக்கு நன்னா இருக்கணும், மாங்கல்ய பலத்தோட இருக்கணும், என் வீட்டுக்காரர் நன்னா இருக்கணும், என் ஆத்துக்காரர் நன்னா இருக்கணும், நோய் நொடி இல்லாம இருக்கணும், அவர் தீர்க்க ஆயுஷோட இருக்கணும் அப்படின்லாம் வேண்டிப்பாங்க. அதே போல எல்லா நேரமும் அந்த மாங்கல்யத்தை மாத்துறது கிடையாது. எல்லா நேரத்திலையும் அந்த மாங்கல்யத்தை மாத்த மாட்டாங்க. அதுக்குன்னு ஒரு நேரம் இருக்கு. அந்த மாங்கல்யம் மாத்துறதுக்குன்னு ஒரு டைம் இருக்கு. அந்த டைம்ல தான் மாத்தணும். அந்த கயிறு மாத்துறதுக்குன்னு ஒரு டைம் இருக்கு. அந்த டைம்ல தான் மாத்தணும். ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கு. இதுதான் திருமாங்கல்யத்துடைய ஒரு விசேஷம். அதே போல அந்த லட்சுமி காசு சேர்க்கறது நீங்க ஒற்றைப்படையில சேர்க்கணும். ஒரு காசு போட்டுக்கலாம், 3 காசு போட்டுக்கலாம். நம்மளுடைய சேர்க்கை தான் அது. நம்ம எவ்வளவு நமக்கு குடும்பத்துல அந்த பழக்கம் இருந்தால் அதை நம்ம சேர்த்துக்கலாம். எக்காரணத்தை முன்னிட்டும் கருகுமணியும் சேர்க்காதீங்க, ஊக்கு அந்த பின் சம்பந்தப்பட்டதும் திருமாங்கல்யத்துல போடாதீங்க. அது போட்டீங்கன்னா தடங்கள் கணவருக்கு ஆகாது. சரிங்களா? சுபம்.